அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரகுவோட ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரேணுகாவையே கொண்டு போய் வச்சு அவ கன்னத்திலே 4 அறை விடுறாங்க. ரேணுகா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ ரகுவோட ஆட்களும் பார்த்தீங்கன்னா என்னடா ரேணுகாக்காவை போயிட்டு அந்த பையன் அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிகண்டன் ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆகி பார்க்குறாரு. இதுக்கப்புறம் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி கிட்ட டே அடிச்சதெல்லாம் போதும் நிறுத்துடா, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் உள்ள கூப்பிட்டு போய் நிற்க வைடா அப்படின்ற மாதிரி மணிகண்டன் வந்து பிளானவே மாத்திடுறாரு. ஆனா மல்லிக்கு சந்தேகம் இல்லாமையா இருக்கும், கண்டிப்பா சந்தேகம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப சுடருக்கு ரொம்ப டென்ஷன். இந்த ரவுடி பசங்க நான் யாருன்னு சொல்லிட்டு கூட தெரிஞ்சுக்காம என்னவே அடிக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா சுடர் இப்ப கோவப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு தேவை அந்த டெண்டரோட காஃபி வேணும். ஸோ அந்த ஃபைல் மட்டும் இருந்துச்சுன்னா ஸோ எல்லா ப்ராப்ளமே வந்து சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்ப கதிரேசனுக்கு கண்டிப்பா ரகு கிட்ட இருந்து ஃபோன் கால் போக போகுது. அதாவது உன் பொண்ணு ரேணுகா வந்து நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், உன்னோட டெண்டர் பிளான் என்ன அப்படின்றத வந்து என்கிட்ட சொன்னாதான் உன் பொண்ணை வந்து உயிரோட நான் திருப்பி அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ரகு பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் கிட்டே சொல்றாங்க. உன் பொண்ணு உயிரோட திரும்பி வேணும்னா நான் கேட்கறதுலாம் நீ எனக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரகு பார்த்தீங்கன்னா கதிரேசன் பார்த்து மிரட்ட போறாங்க. பட் ஆனால் கதிரேசன் வந்து யோசிக்குவார் என்னன்னா ரேணுகா வந்து இப்ப பைத்தியமா இருக்காங்க, ஒரு பக்கம் விஜய் மாப்பிள்ளை இருக்காரு, இன்னொரு பக்கம் நிஷா இருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது நம்மளோட பிசினஸ் வந்து நம்ம யாருக்காக விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கதிரேசன் வந்து யோசிக்குவாரு. ஆனா பதட்டத்துல இருக்கிறதுனால இந்த கதிரேசன் பார்த்தீங்கன்னா அப்படியா எனக்கு வந்து என் பொண்ணோட உயிர் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி கதிரேசன் வந்து ரகு கிட்ட சொல்ல போறாங்க. ஸோ அப்பதான் கதிரேசனுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரப்போகுது. ஏன்னா அந்த ரகுவோட வாய்ஸை வந்து இதுக்கு முன்னாடி கதிரேசன் கேட்டிருக்கிற மாதிரி ஒரு நினைவுகள் வந்து கதிரேசனுக்கு வருது. இவர் வந்து வாசுதேவன் டாக்டர் மாதிரியே பேசுறாரு அப்படின்ற அளவுக்கு கதிரேசன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் யோசிச்சாலும் திரும்ப திரும்ப இந்த ரகு பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு உயிரோட கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டேன்னா அந்த டெண்டரோட காப்பி எனக்கு வேணும், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், இல்லையாட்டி உன் பொண்ணை வந்து இங்கேயே கொலை பண்ணி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி ரகு பார்த்தீங்கன்னா கதிரேசனை மிரட்டுறாங்க. கதிரேசனோட முடிவு என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.